الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புமானவர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கடந்த வகுப்புகளாக நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் ஆதாபு தாலிபில் இல்மி மஅ நஃப்ஸிஹி. ஒரு மாணவர் தன்னிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அதில் 4 விஷயங்களை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்துள்ளோம். ஒன்றாவது, ஒரு மாணவர் ஐ யுக்லிஸ நிய்யத லில்லாஹி தஆலா ஃபீ தலபில் இல்ம். கல்வி தேடுவதில் நிய்யத்தை அல்லாஹ்விற்காக தூய்மைப்படுத்த வேண்டும். கல்வி கற்பதன் நோக்கம் என்ன? அல்லாஹ்விற்காக நான் கல்வி கற்கிறேன் என்ற தூய்மையான எண்ணத்தை கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஐ யுஸாரிஅ இலா தஹ்ஸீலில் இல்மி ஃபி வக்தி ஷபாப். வாலிப நேரத்திலேயே கல்வியை பெற்றுக்கொள்ள விரைய வேண்டும், விரைவாக செயல்பட வேண்டும். இந்த வாலிப பருவத்திலேயே அதிகமான கல்விகளை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரங்களை வீணாக்க கூடாது. நேரங்களை திட்டமிட்டு கல்வி கற்பதற்காக ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். மூன்றாவது, ஐ யுனவ்விம வக்தஹு லித்தஅலீமி வ தஅல்லுமி. கற்றுக் கொடுப்பதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் தன்னுடைய நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், நேர மேலாண்மை செய்து கொள்ள வேண்டும். நான்காவது, ஐ யஅமல பில் இல்மி. கற்ற கல்வியை கொண்டு செயல்பட வேண்டும். வ யப்தஇத அனில் மஆசி. பாவங்களை விட்டும் தூரமாகி கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஐ யகூன முத்தவாதிஅன் ஃபீ நஃப்ஸிஹி. தன்னுடைய பண்பில் பணிவு உள்ளவராக இருப்பது. ஐ யகூன முத்தவாதிஅன் ஃபீ நஃப்ஸிஹி. தன்னுடைய பண்பில் பணிவு உள்ளவராக தன்னை ஆக்கிக் கொள்வது, பணிவு உள்ளவராக இருப்பது. அத்தவாதுஉ மின் சிஃபாத்தில் முஃமினீன ஆம்மஹ். பொதுவாக பணிவான குணம் என்பது, பணிவாக நடப்பது என்பது முஃமின்களுடைய பண்பாகும். முஃமின்கள் பொதுவாக பணிவாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ தலபத்துல் இல்மி ஹாஸா. கல்வி கற்கக்கூடிய மாணவர் குறிப்பாக அவருடைய பண்பு என்னவாக இருக்க வேண்டும்? பணிவாக இருக்க வேண்டும். பொதுவாக முஃமின்களுடைய பண்பு என்னவாக இருக்க வேண்டும்? பணிவு என்ற பண்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களிடத்தில் பணிவு என்ற குணம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலாகிய ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பித்தவாதுஇ, பணியுடன் நடக்குமாறு கட்டளையிடுகிறான். வ ஹஃதுல் ஜனாஹ், ரெக்கையை தாழ்த்துமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். வ லீனில் ஜானிப், அருகில் உள்ளவருடன் மென்மையாக நடக்குமாறு கட்டளையிடுகிறான். 3 கட்டளைகளை அல்லாஹு தஆலா இடுகிறான். சூரத்து ஷுஆரா 215வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஹ்ஃபித் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன். வஹ்ஃபித், நபியே, வஹ்ஃபித் ஜனாஹக, உம்முடைய ரெக்கையை நீர் தாழ்த்திக் கொள்வீராக, அதாவது பணிவுடன் நடப்பீராக. லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன், முஃமின்களில் உம்மை பின்பற்றக்கூடியவரிடத்தில் உம்முடைய இறக்கையை தாழ்த்திக் கொள்வீராக, பணிவுடன் நடப்பீராக என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுடன் நடக்குமாறு சஹாபாக்களை பண்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள், வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹ், வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக ஒருவர் வமா தவாதஅ பணிய மாட்டார், இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அவரை அல்லாஹ் உயர்த்தியே தவிர. அல்லாஹ்விற்காக ஒருவர் பணிந்து நடக்கிறார், பணிவோடு நடக்கிறார், பெருமை இல்லாமல் நடக்கிறார் என்றால் அல்லாஹ் அவரை என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவித்திருக்கிறாங்க. قال النبي صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், وما تواضع احد لله, யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக பணிய மாட்டார், இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அவரை அல்லாஹ் உயர்த்தியே தவிர. அதாவது அல்லாஹ்விற்காக ஒருவர் பணிந்து நடக்கிறார், பணிவாக நடக்கிறார் என்றால் அதன் காரணமாக அல்லாஹ் அவர் என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று, லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹீன், லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹீன், வெட்கப்படக்கூடியவர் கல்வி கற்றுக்கொள்ள மாட்டார். வெட்கம் இருக்குது, வெட்கப்படக்கூடிய குணம் இருக்குது என்று சொன்னால் அவரால் என்ன செய்ய முடியாது? கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. வலா முஸ்தக்பிரின், முஸ்தக்பிர் பெருமை அடிக்கக்கூடியவரும் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டார் என்று இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அஹ்ரஜஹு அல் புகாரியூ ரஹிமஹுல்லாஹ் தஅலீகன், பிற்சேர்க்கையாக அல்லது முச்சேர்க்கையாக குறிப்பாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நபிமொழி தொகுப்பிலே இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று, இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹீன், வெட்கம் கொள்ளக்கூடியவர் கல்வி கற்க மாட்டார். வலா முஸ்தக்பிரின், பெருமை அடிக்கக்கூடியவரும் கல்வி கற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப யாரிடத்துல பெருமை இருக்குதோ அவர் கல்வியை, சரியான கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. எனவே அல்வாஜிபு அலா தாலிபில் இல்ம், கல்வி கற்கக்கூடிய மாணவர் மீது கட்டாயமாகும். ஐயல்தஸிமா சிஃபத்தத் தவாது, பணிவு என்ற பண்பை எப்போதும் கடைபிடிப்பது. யார் யாருடன் எல்லாம் பணிவோடு நடந்து கொள்ளணும்? இங்க இருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்க, அதிகமாக நீங்க இருக்கக்கூடிய நபர்கள் யார்? உங்களுடைய வகுப்பு தோழர்கள். உங்களுடன் இருக்கக்கூடிய மஅஸுமலாஇஹி, உங்களுடைய வகுப்பு தோழர்களுடன் பணிவாக நடக்க வேண்டும். உங்களுடைய வகுப்புல ஒருவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கலாம், அல்லது படிப்பு ரீதியாக நன்கு படிக்கக்கூடியவராக இருக்கலாம். உங்களுடைய வகுப்பில் ஆற்றல் குறைவானவர் இருக்கலாம், ஒல்லியானவர் இருக்கலாம், படிப்பு குறைந்தவர் இருக்கலாம். எல்லோருக்கும் மத்தியில் நீங்கள் படிக்கக்கூடியவர் பணிவாக நடக்க வேண்டும், படிக்காதவரும் பணிவாக நடக்க வேண்டும். ஆற்றல் உள்ளவர், உடல் வாகு உள்ளவரும் என்ன செய்ய வேண்டும்? உடல் வாகு இல்லாத மாணவருடன் பணிவாக நடக்க வேண்டும். புரியுதுங்களா? என்ன செய்யக்கூடாது? கர்வம் கொண்டு, ஆதிக்கம் கொண்டு பலவீனராக இருக்கக்கூடிய மாணவரிடத்துல நடந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க பார்க்கலாம், உங்களுடைய வகுப்பறையில கொஞ்சம் நல்ல உடல் வாகு உள்ளவர், ஒரு நோஞ்சானாக மெலிந்தவராக இருக்கக்கூடிய இடத்துல அதை செய், இதை செய், அது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது என்றா அதட்டக்கூடிய நிலை பெருமையினுடைய வெளிப்பாடாகும். விளையாட்டுக்கு கூட செய்யக்கூடாது. எது கூட செய்யக்கூடாதுமா? விளையாட்டு கூட செய்யக்கூடாது. பணிவோடு நடந்து கொள்ளணும். அல்லாஹ் தந்த உடல் வாக வைத்து என்ன செய்யக்கூடாது? பெருமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த படிப்பு வைத்து என்ன செய்யக்கூடாது? பெருமை கொள்ளக்கூடாது. சொல்லணும், நீங்க அப்படி ஒரு நண்பர் நடக்கிறாரா, இத்தகில்லா யா அஹி, என்னுடைய சகோதரி, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பொறுமை மேற்கொள்ளுங்கள்.
அல்லாஹுடைய தூதர் ஒரு பணிவை மேற்கொள்ள கூறுகிறார்கள், பணிவை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, இங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுடன் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். உஸ்தாதுமார்கள் நீங்க செய்த தவற கண்டிக்கிறாங்க, அந்த இடத்துல ஏன் இப்படி கண்டிக்கிறீங்க அப்படின்னு கோவப்படக்கூடாது. அது பெருமையின் வெளிப்பாடு. ஏன் இதை நீங்க செய்யல, இந்த ஒர்க்கை நீங்க கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே செய்யணும். இல்ல உஸ்தாத் நான் செய்ய முடியாது, நான் அப்படி கட்டுப்பட முடியாது என்பது பெருமையின் வெளிப்பாடாகும். அது அல்லாஹ் நேசிப்பானா? அப்படி பெருமை உள்ள சரியான கல்வியை கற்றுக்கொள்ள முடியுமா? கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஆசிரியர்களிடத்துல என்ன செய்ய வேண்டும்? உஸ்தாதுமார்களுடன் பணிவை கடைபிடிக்க வேண்டும். பணிவா இருக்கணும். நாம செய்த தவற சுட்டி காட்டுறாங்க, நமக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா உடனே பணிந்து அதை செய்யணும். புரியுதுங்களா? இது தாலிபுல் இல்முக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய நிலையாகும். மூன்றாவது, மஅன்னாஸ், ஏனைய அனைத்து மக்களுடன் பணிவாக இருக்கணும். உங்க ஊருக்கு போறீங்க, உம்மா வாப்பா கூட பணிவா, பெற்றோர் கூட பணிவாக நடக்கணும். ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, கர்வத்தோடு இருக்கக்கூடாது. வா போ, உம்மா வா போன்னு பேசுறது, வாப்பா இங்க வா போ பேசுறது கூடாது. வாப்பா உம்மாவை மதிக்கணும், அவங்ககிட்ட பணிவா நடக்கணும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரத்துல பணிவா நடக்கணும். தாலிபுல் இல்ம், கல்வி கற்கக்கூடிய மாணவர் என்பதன் வெளிப்பாடே என்னதுதான்? பணிவு தான். பணிவு இருக்கணும், அழகிய வார்த்தை இருக்க வேண்டும். இந்த மாணவர் ஊர்ல இருக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியவராக என் மகன் இருந்தாரே, அல்ஹம்துலில்லாஹ். கோபம் கொள்ளக்கூடிய ஒரு பையனாக என் மகன் இருந்தாரே, ஓத போனாரு, ஓதிட்டு வந்தாங்க, மாஷா அல்லாஹ், எவ்வளவு பணிவு, கோபமே இல்லை. என்ன கிடையாது அவர்கிட்ட, கோபம் கொள்ளுதல் இல்லை, ரொம்ப பணிவோடு நடக்கிறார். காரணம் என்ன? அல்லாஹுடைய இந்த கல்வி, அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய இந்த கல்வி அவர் என்ன செய்து விட்டது? மாற்றி விட்டது. நபி அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அவரை மாற்றி விட்டது என்ற நிலை இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இரண்டாவது, தாலிபுல் இல்ம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது காரியம், ஐயஹ்தரல் இஜாப வல் ஃபக்ர பிமா ஆதாஹு அல்லாஹு மின் இல்ம். அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த கல்வியை கொண்டு தற்பெருமை கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆணவம் கர்வம் கொள்வதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிப்பு வருது, என்ன வரக்கூடாது? அதோட சேர்ந்து ஆணவம் கர்வம் வரக்கூடாது. நிறைய முத்தூன் மனப்பாடம், நல்ல ஹதீஸ் குர்ஆன் மனப்பாடம், நஹ்வுல நல்ல தேறிய நிலை இருக்குது, ஃபிக்ஹ் நல்லா தெரியுது, அதனால ஆணவத்தோடு நடக்கிறது கூடாது. என்ன செய்ய வேண்டும்? பணிவோடு நடக்கணும். அல்லாஹ் கொடுத்த கல்வியை வைத்து தற்பெருமை கொள்வது, நான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட்டுங்க அப்படின்னு உள்ளத்தை நினைப்பது கூட தவறு. நான் தான் வகுப்பிலே நல்லா படிக்கிற ஆளு அப்படி கூட நினைக்க கூடாது. அல்லாஹ் கொடுத்த இல்மை வைத்து தற்பெருமை கொள்வது, ஆணவம் கொள்வது தவறான நிலை. قال الله تعالى في سورة لقمان, சூரா லுக்மானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ولا تصعر خدك للناس, மக்களை விட்டும் உன்னுடைய கன்னத்தை நீ திருப்பிவிட வேண்டாம். ولا تمشي في الارض مرحا, பூமியிலே நீ பெருமையுடன் நடக்காதே. إن الله لا يحب كل مختال فخور, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஆணவம் கொண்டு கர்வத்தோடு நடக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ரொம்ப பணிவு இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், இல்ம கொடுத்திருக்கலாம், உடல் வலிமையை கொடுத்திருக்கலாம். கொடுத்தது யார்? அல்லாஹ். அவதை அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நீங்கள் பெருமை அடிப்பது உங்களுக்கு எப்படி ஆகும்? பணிவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடராக கூறுகிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூறிய செய்தியை, வக்ஸித் ஃபீ மஷீக், உன்னுடைய நடையில் நடுநிலையை கடைபிடி. வகுதுன் மின் சௌத்திக், உன்னுடைய சப்தத்தை நீ தாழ்த்திக்கொள். ரொம்ப சப்தமிட்டு கத்துறது, உங்களிடம் சப்தமிட்டு கத்தக்கூடிய சமையலறையில் கத்துதல், உங்களுடைய ரூம்ல கத்துறது, பாட அறையில கத்துறது, இன்னொரு மாணவரை அதட்டுதல் போன்ற நிலை இருக்குமையானால் விளங்கிக் கொள்ளுங்கள், அது தவறான நிலை. சப்தத்தை குறைக்க வேண்டும். இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌத்துல் ஹமீர், சப்தங்களில் மிக அருவருப்பான சப்தம் கழுதைகளின் சப்தமாகும் என்று அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூறிய உபதேசத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். சப்தத்தை குறைக்கணும்.
சப்தமிட்டு பேசுவது கத்துறது கூடாது. சப்தமிட்டு பேசுறது கத்துறது கூடாது. சகோதர அன்பான முறையில் கூப்பிடணும். யாஹி அல் கரீம், இது செய்ய முடியுமா, அது செய்யலாமா, வாங்க படிப்போம், வாங்க ஓதுவோம். இந்த மாதிரி அழகான வார்த்தையை கொண்டு பயன்படுத்த வேண்டும். மூணாவது, ஒரு தாலிபுல் இல்ம் தன்னிடத்திலே கடைபிடிக்க வேண்டிய தவாது சம்பந்தமான மூன்றாவது விஷயம், தன்னுடைய அந்தஸ்தை உணர வேண்டும், தன்னுடைய நிலையை உணர வேண்டும். நான் எந்த நிலையில உள்ளவன்? நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நான் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்கும் போது என் மீது ஆடை இல்லை, கல்வி இல்லை, என்னுடைய தேவையை கூட என்னால் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லாமல் இருந்தேன், மலஞ்சலம் கழிக்கக்கூடியவனாக இருந்தேன். எல்லா நிலையிலிருந்தும் எனக்கு முன்னேறிய நிலையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த முன்னேற்றத்தை கொடுத்தவன் யார்? இந்த முன்னேற்றத்தை கொடுத்தவன் அல்லாஹ் என்று தன்னுடைய யதார்த்த நிலையை உணரக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடைசியில பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுத்தாலா எப்படி ஆக்கி விடுகின்றான்? வயோதிக நிலையில எதுவும் செய்ய முடியாத மறதி, செய்ய முடியாத இயலாமை போன்ற நிலையை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். இதை உணர வேண்டும். இயலாத போது எப்படி நிறைய காரியங்கள் செய்ய முடியாத பலவீனனாக இருக்கிறோம், அதை உணரணும். எப்போதுமே நல்ல நிலை இருக்கும்போது ஆணவத்தோடு பேசக்கூடாது. இயலாமல் இருக்கும்போதுதான் நம்முடைய யதார்த்த நிலையை அல்லாஹ்வுத்தாலா அங்கு என்ன செய்கின்றான்? பலவீனத்தை உணர்த்துகின்றான். உன்னால் முடியலப்பார். எனவே நல்ல நிலையை உனக்கு அவன் வணங்கும் போது என்ன செய்யக்கூடாது? ஆணவம், பெருமை கொள்ளக்கூடாது, பெருமை பேச்சுக்கள் கொள்ளக்கூடாது, மற்றவர்களை மட்டமாக கருதுவது கூடாது. நான்காவது, ஒரு தாலிபுல் இல்ம் கடைபிடிக்க வேண்டிய நான்காவது விஷயம், وأنه لا يزال طالبا للعلم مهما تعمق طلبه. கல்வி தேடுவதில் எவ்வளவு ஆழமான நிலைக்கு சென்றாலும் எப்போதுமே மாணவனாகவே இருக்க வேண்டும். கிதாபுகள் படித்து நல்ல தமிழ் புலமை உங்களுக்கு வந்துருச்சு, அரபு நூலை நீங்க படிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், அதை ஃபஹம் விளங்கக்கூடிய நிலையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான். நஹ்வு நல்லா விளங்குது, ஃபிக்ஹ் நல்லா தெரியுது. அதனால என்ன செஞ்சிடக்கூடாது? நின்று விடக்கூடாது. நான் ஒரு தாலிபுல் இல்ம் என்று மனதில் பணிவான எண்ணம் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ், இப்ப அவங்கள வயது என்ன இருக்கும்? 60 தாண்டிய வயோதிகத்தினுடைய நல்ல கல்வியின் முதிர்ச்சி அடைந்த ஒரு வயதில் இருக்கக்கூடிய அஷேக் சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இப்பவும் என்ன சொல்றாங்க? பல வகுப்புகளில் தன்னை அடையாளப்படுத்தும் போது, அன தாலிபுல் இல்ம், நான் கல்வி தேடக்கூடிய மாணவன், நமக்கு இவ்வளவுதான் தெரியும், ரொம்ப இது தெரியல என்று பணிவு கொள்ளக்கூடிய நிலையை வயதிலும் இல்மிலும் முதிர்ச்சி அடைந்த அஷேக் சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம காண முடிகிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தலபு அவங்ககிட்ட இருக்குது, புரியுதுங்களா? எனவே எப்போதும் ஒரு தாலிபுல் இல்மாக நம்முடைய உள்ளத்தில் எண்ணம் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நீங்க படித்த அறிஞராக மாறினாலும், உங்களுடைய பேச்சு திறன் மக்களுக்கு கவரக்கூடியதாக இருந்தாலும், உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும்? நான் ஒரு தாலிபுல் இல்ம். ஐந்தாவது, ஃபலா யظுன்னு நஃப்ஸஹு அன்னஹு ஸார ஆலிமா, ஒருபோதும் நான் அறிஞராக ஆகிவிட்டேன் என்று எண்ணம் கொள்ளக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், மஅஹத் முடிச்சிட்டீங்க, அதுக்கடுத்து ஷரியா குல்லியா முடிச்சிட்டீங்க, மஅஹதுடைய 2 ஆண்டுகள் நிறைவுபடுத்தி 3 ஆண்டுகள் ஷரியாவுடைய கல்வியை பயின்று ஆலிம் என்ற ஒரு ஷஹாதா உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நாம் யாருதான்? தாலிபுல் இல்ம் தான். என்ன கிடையாது, ஆலிம் சொல்லவே கூடாது. அது சொல்லிக்கொண்டு பீற்றிக் கொண்டு இருப்பது, பெருமை அடிப்பது கூடாது. எப்போது ஒரு மனிதன் நான் ஆலிமாக ஆகிவிட்டேன் என்று கருதுவானோ அப்போது அவன் கல்வி கற்பதை தடுத்துக் கொள்வான், நிறுத்திக் கொள்வான். கல்வி தேடுவதை விட்டு நின்று கொள்வான், நிறுத்திக் கொள்வான். அதே போல நான் ஒரு கல்வி கற்ற ஆலிம், நான் அறிந்தவன் என்று எப்போது ஒருவன் உள்ளத்தை நினைப்பானோ அவனிடத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு நிலை என்னன்னா, மக்களுக்கு மத்தியில நான் ஆலிம் என்று சபையில முன்னால போய் உட்காரக்கூடிய பெருமையான நிலை ஏற்படும்.
மற்றவர்களை எல்லாம் தன்னுடைய சகோதரர்களை விட நான் தெரிந்தவன் என்ற ஒரு ஆணவ எண்ணம் ஏற்படும். இது கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆறாவது ஒரு தாலிபுல் இல்ம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அலா தலபில் இல்ம், கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மஹ்மா பலக மின் மராத்திபிஹி வர்தகா ஃபீ தரஜாத்திஹி, தன்னுடைய அந்தஸ்துல, தன்னுடைய முன்னேற்றத்தில, படித்தரத்துல எவ்வளவுதான் உயர்ந்தாலும் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், நிறுத்திவிடக் கூடாது. இதுதான் மேலே சொல்லப்பட்ட இந்த 6 நிலைகள் தான் சலஃபுடைய நிலைகளாக இருந்தது. அவங்களுடைய பெருமை இருக்கவில்லை, பணிவு இருந்தது, கல்வி கற்றுக்கொண்டே இருந்தார்கள். நான் தாலிபுல் இல்ம் என்று சொல்லக்கூடிய நிலை அவங்ககிட்ட இருந்தது. எனவேதான் சலஃபுகள் ரஹிமஹுமுல்லாஹ் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி சொன்னாங்கன்னா, மஅல் மிஹ்பரத்தி இலல் மக்பரா, பேனா மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மை பாட்டிலுடனேயே மன்னரை செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். விளக்கம் என்ன? கடைசி வரைக்கும் கல்வியை கற்றுக்கொண்டே மரணத்தை அடைய வேண்டும் என்ற கருத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வார்த்தை என்ன? மினல் மிஹ்பரத்தி இலல் மக்பரா, மினல் மிஹ்பரத்தி இலல் மக்பரா. மிஹ்பரா மா மஅனா மிஹ்பரா? மை பாட்டில். மை பாட்டிலுடனே நாம் எங்கே செல்ல வேண்டும்? மன்னரைக்கு செல்ல வேண்டும் என்று சலஃபுகள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே தாலிபுல் இல்ம் பெருமை கொள்வதால் ஏற்படும் 2 ஆபத்துகளை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாலிபுல் இல்ம் பெருமை கொள்வாரையானால் அதனால மக்கள் அவரை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2வது, அவரை விட்டு மக்கள் தூரமாகி விடுவார்கள். தாலிபுல் இல்ம் பொறுமை, பணிவை மேற்கொள்கிறார், தன் அருகில் உள்ளவருடன் மென்மையாக நடந்து கொள்கிறார், ரொம்ப மிருதுவாக நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் அதனால் 2 விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும். 1வது என்ன? மக்கள் அவரை நேசிப்பார்கள், மக்களுடைய நேசம் அவருக்கு கிடைக்கும். 2வது, அவருடைய இல்மிலிருந்து மக்கள் என்ன செய்வாங்க? பயனடைந்து கொள்வார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்விடமிருந்து உண்டான கருணையின் காரணமாக நபியே நீர் மென்மையாக நடந்தீர். லின்த லஹும், மக்களிடத்தில் நீர் மென்மையாக நடந்தீர். யாருடைய கருணை அது? அல்லாஹ்வுடைய கருணை. வலவ் குன்த ஃபவ்வல் கலீஸல் கல்ப், மிக இறுகியவராக, உள்ளம் இறுக்கமானவராக, கடினமானவராக நீர் இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக், உம்மை விட்டும், உம்மை சூழ்ந்து இருப்பதை விட்டும் அவர்கள் விரண்டோடு இருப்பார்கள். எனவே ஃபஅஃபு அன்ஹும், மக்களை நீர் மன்னித்து விடுவீராக. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவீராக. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், காரியத்தில் அவர்களிடத்திலே கலந்து ஆலோசனை செய்வீராக. ஃபைதா அஸம்த, ஒரு விஷயத்தை செய்வதாக நீர் உறுதி கொண்டு விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பீராக. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலின், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தவக்குல் வைக்கக்கூடியவர்களை நேசிக்கின்றான், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய நபியாகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 2 நபிகளுக்கும் அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளை, மென்மையாக நீங்கள் தஅவா செய்யுங்கள். மிக கடினமான ஃபிரௌனிடத்தில் கூட நீங்கள் எவ்வாறு தஅவா செய்ய வேண்டும்? மென்மையாக தஅவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அல்லாஹ் கூறுகிறார், இذهب انت واخوك بآياتي, என்னுடைய வசனங்களை கொண்டு மூசாவை நீரும் உம்முடைய சகோதரரும் செல்வீராக. ولا تنيا في ذكري, என்னை நினைவு கூறுவதை விட்டு நீங்கள் இடைவெளி விட்டு இருக்க வேண்டாம், நினைவு கூறாமல் இருக்க வேண்டாம், எப்போதும் என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பீராக நீங்கள் இருவரும். இذهبا الى فرعون انه طغى, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அவன் வரம்பு மீறிவிட்டான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அவனிடத்திலே மென்மையான பேச்சை நீங்கள் பேசுங்கள். லஅல்லஹு
யதக்கரு அவ் யக்ஷா, அவன் நல்லுணர்வு பெறலாம் அல்லது பயப்படலாம் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உபதேசம் செய்து தாயியாக அழைப்பாளர்களாக ஃபிரௌனிடத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இது நமக்குமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பணிவு, மென்மை, மிருதுவாக பேசுதல், மிருதுவாக நடந்து கொள்ளுதலை எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்பெருமை கொள்வது, ஆணவம் கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த தவாது என்ற பண்பை நம்மிடத்தில் உங்களிடத்தில் கொண்டு வரலாமா? தவாது, யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக பணிவு கொள்கிறார்களோ அவரை அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரஃபஅஹுல்லாஹ், உயர்த்துகின்றான். அல்லாஹ்விடத்தில் உயர்வு வேண்டுமா? பணிவு மேற்கொள்ள வேண்டும். பணிவு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு மத்தியில பணிவோடு நடந்து கொள்வீர்களா? ஆசிரியர்கள் சொன்னால் ஆணவம் பெருமை கொள்ளாமல் பணிந்து செயல்படுவீர்களா? வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பெற்றோரிடத்துல பணிவோடு நடந்து கொள்வீர்களா? ஏனைய முஃமினான மக்களிடத்துல பணிவோடு நடந்து கொள்வீர்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த சிறந்த பண்பை கடைபிடிக்க தன்னிடத்திலே கொண்டு செயல்பட தௌஃபீக் செய்வானாக, தௌஃபீக் உதவி செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.